நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, இன்று தீராத கடனையும் அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளையும் விரைவிலேயே தீர்க்கக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் மற்றும் அதனுடன் சேர்ந்து வரும் சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டு முறையை தான் பார்க்க போகிறோம். பொதுவாக சங்கடகர சதுர்த்தி என்பது விநாயகர் பெருமானுக்கு உகந்த நாள் என்று நாம் அனைவருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தி நாளன்று விநாயகர் பெருமானிடம் நம்முடைய சங்கடங்கள் தீர வேண்டுமென்று வழிபாடு செய்வதுண்டு. அன்றைய நாளில் மைத்ரேய முகூர்த்தமும் வருகிறது. மைத்ரேய முகூர்த்தம் என்பது செவ்வாய் பகவானோடு தொடர்புடையதாக திகழக்கூடியது. மைத்ரேய முகூர்த்தத்தில் கடன் தொல்லையில் சிறிதளவு திருப்பி செலுத்துவதன் மூலம் விரைவிலேயே கடன் பிரச்சனை தீரும் என்று கூறி கேள்விப்பட்டிருக்கிறோம். சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளன்று கடனை தீர்க்கக்கூடிய மைத்ரேய முகூர்த்தமும் சேர்ந்து வருவதால் அன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய விநாயகர் வழிபாடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும். அந்த வழிபாட்டை பற்றி தான் இந்த ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்று ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை, விநாயகர் பெருமானுக்கு உகந்த தேய்பிறை சதுர்த்தி நாளான சங்கடகர சதுர்த்தி வருகிறது. இன்றைய தினத்தில் இரவு 8:27 இருந்து இரவு 10:41 வரை மைத்ரேய முகூர்த்தம் என்பது இருக்கிறது. பொதுவாக மைத்ரேய முகூர்த்தத்தில் நாம் வாங்கிய கடனில் இருந்து சிறிய தொகையாவது திருப்பி செலுத்துவதன் மூலம் அந்த கடன் தொகை விரைவில் தீரும் என்று கூறி கேள்விப்பட்டிருக்கிறோம். பலருக்கும் அனுபவபூர்வமாகவே நடந்திருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான விநாயகர் வழிபாடு என்பது நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை முற்றிலும் நீக்கும். இந்த வழிபாட்டிற்கு நமக்கு ஒரே ஒரு ரூபாய் இருந்தால் போதும். மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் வலது உள்ளங்கையில் 1 ரூபாயை வைத்து கொண்டு கண்களை மூடி விநாயக பெருமானிடம் உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலும் தீர வேண்டும் என்று முழுமனதோடு வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு வீட்டில் இருக்கும் விநாயகப் பெருமானின் இந்த ஒரு மந்திரத்தை முழுமனதோடு குறைந்தபட்சம் 10 அல்லது 20 நிமிடங்கள் வரை நிறுத்தி நிதானத்துடன் கூற வேண்டும். இப்படி கூறி முடித்த பிறகு மறுபடியும் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்ற வேண்டுதலை முன்வைத்து அந்த 1 ரூபாயை வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு முன்பாக வைத்து விடுங்கள். உங்களுடைய கடன் பிரச்சனை எப்போது தீருகிறதோ அப்போது அந்த 1 ரூபாயை எடுத்துக்கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்தில் இருக்கும் உண்டியலில் சேர்த்து விட வேண்டும். மிகவும் அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் விநாயகர் பெருமானை இந்த முறை வழிபாடு செய்பவர்களுக்கு எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அந்த கடன் படிப்படியாக தீர்ந்து கடனில்லா பெருவாழ்வு கிடைக்கும் என்று நம்பிக்கை. மந்திரம் என்ன அப்படின்னம்னா, இது தோரண கணபதியோட மந்திரம் தான். கடன் பிரச்சனையிலிருந்து விநாயகர் பெருமானோட தோரண கணபதி மந்திரத்தை யார் முழு முழுச்சா செய்கிறாங்களோ அவங்களுக்கு கடனே இருக்காது அப்படிங்கிறது தான். மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளம் க்ளம் க்ளாம் க்ளம் கம் தோரண கணபதியே நமக. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளாம் க்ளம் கம் தோரண கணபதியே நமக. இதுதான் மந்திரம். நண்பர்களை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.